இந்த ஜெயில்லயே ரொம்பவுமே சின்னதான கைதி இவர்தான். அங்க இருக்கிற எல்லா கைதிகளோட ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கிற இந்த சின்ன புள்ளதான் அந்த ஜெயிலோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே சொல்லலாம். அந்த குழந்தையோட பர்த்டேவை எல்லாருமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைனா அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி சமயத்துல அந்த ஜெயிலோட சீஃப் ஆபீசரும் உள்ள வந்து, என்ன இங்க நடக்குது, இது என்ன கல்யாண மண்டபமா இல்ல என்னது இது, கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் மரியாதை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க இருந்த கைதிகள் எல்லாம் வெளியே அனுப்பி பனிஷ்மெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க ஆசையா ஒரு போட்டோவும் எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த கேமரா யார் எடுத்துட்டு வந்தது அப்படின்ற மாதிரி கேட்கவும் உடனே இந்த வார்டனும், இல்ல அந்த குழந்தையோட சந்தோஷம் அது மட்டும் இல்லாம இந்த குழந்தையோட பர்த்டே ஞாபகமா தான் நான் தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை கேட்ட இந்த சீஃப் ஆபீசர் அங்க எல்லாரும் நின்னுட்டு இருக்கும் போதே அவங்க கண்ணு முன்னாடியே இந்த அழகான மெமரியை அப்படியே கிழிச்சு போட்டுடுறாங்க. இந்த ஜெயிலையும் இந்த கைதிகளுக்குலாம் எதுக்கா ஒரு நாள் என்டர்டைன்மெண்ட் வைக்கணும் அப்படின்றதுக்காக எப்பவுமே கொயர் டீம் வந்து இங்க பாட்டு பாடுவாங்க. இதனால சந்தோஷப்பட்ட அவ அங்க இருக்கிற கைதிகளை கஷ்டப்பட்டு ஃபார்ம் பண்ணி பயங்கரமா அவங்க ஒரு பக்கம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருக்கிற கைதிகளோட ஸ்டோரிஸ் கேட்கும் போது தன்னோட ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்ததை பார்த்து அவங்க 2 பேரையும் சேர்த்து வீட்டுல கொளுத்திட்டாலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு பொண்ணும் அவளோட கோச் அவகிட்ட தப்பா பிஹேவ் பண்ணனால அங்கேயே அவ செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கொலை பண்ணிட்டாலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கதை சொன்னாலுமே எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறா. அதுக்கேத்த மாதிரி அந்த 6 மாசமும் வந்து இந்த குழந்தையும் அடுத்தவங்க கையில கொடுக்க நேரமும் வந்தாச்சு. எல்லாரும் சேர்ந்து கொயர்ல பயங்கரமா பாடினது மட்டும் இல்லாம அந்த குழந்தை இவங்களை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறமா அந்த குழந்தை கூடயே ஒரு நாள் வெளியே இவங்களையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு நாள் நல்ல ஜாலியா சந்தோஷமா இருந்து முடிஞ்ச பிறகு இந்த குழந்தைய அன்னைக்கே இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற முடிவும் வந்துருது. இந்த விஷயத்தை கேட்டு அவ பயங்கரமா ஃபீல் பண்றா. அந்த அடாப்ட் பண்ற அம்மா கிட்ட, என்னதான் நான் ஜெயில இருந்தாலுமே இந்த குழந்தைய நான் கஷ்டப்படாம பயங்கரமா பாத்துக்கிட்டேன், அதனால நீங்களும் அதே மாதிரி சந்தோஷமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து ஜெயில அவளால முடிஞ்சு எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் ஒரு குட்டி டைரி மாதிரி மெயின்டைன் பண்ணிருப்பா. அதை கொண்டு போய் அந்த அடாப்ட் பண்ண போற அம்மா கிட்ட கொடுத்து பத்திரமா இந்த குழந்தைய பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் கஷ்டத்தோட வெளியே போறா. கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை அங்க அம்மா இல்லையேன்னு சொல்லி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த குழந்தைய பாக்குறதுக்காக வேகமா வந்த அம்மா தன்னால எதுவுமே பண்ண முடியாது, என்ன மன்னிச்சிடு செல்லும் அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டு அவங்களும் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி சமயத்துல திடீர்னு ஒரு நாள் இவங்க ஃபங்க்ஷன்ல பாடலாம்னு சொல்லி இருக்கும் போது அங்க லைட்டும் ஆஃப் ஆகுது. அப்புறம் லைட் ஆகும் போது பார்த்தா அங்க நிறைய குட்டீஸ்லாம் இவங்க பக்கத்துல வந்து நின்னு இவங்க கூட சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த இவங்க தன்னோட பையன் மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு பையனை பாக்குறாங்க. ஆனா அந்த பையன் மாதிரி இல்ல, இவங்களோட சொந்த பையனே தான் அது. ஆனா என்ன ஒண்ணு, அந்த குழந்தைய இவங்களை பார்த்து அந்த குழந்தையும் இவங்களை பார்த்துட்டு பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கான். இந்த பாட்டெல்லாம் பாடி முடிச்ச பிறகு அந்த குழந்தைய போய் கட்டி பிடிக்கலாம்னு சொல்லி போகும்போது என்ன ஒன்னே ஒரு வருத்தம்னா, அந்த குழந்தை அம்மான்னு கூப்பிடுறதுக்கு பதிலா ஆன்டின்னு கூப்பிடுறா. கடைசியா இந்த குழந்தைய அடாப்ட் பண்ண அம்மாவும், நீங்க என்னைக்கு என் கையில இந்த குழந்தைய கொடுத்தீங்களோ அன்னில இருந்து இப்போ வரைக்கும் நான் சந்தோஷமா தான் பாத்துட்டு இருக்கேன், அதனால இந்தாங்க அவன் வளர்ந்த சந்தோஷத்தை நீங்களும் பாருங்கன்னு சொல்லி அவங்க எடுத்த போட்டோஸ அவங்க அம்மாக்கு ஒரு மெமரியா கொடுக்குறாங்க.